சொன்னது யாரு? திமுக. யார் மூடுறது? ஜெய் சார். Here I come. Here I come. செஞ்சிரும். ஜெய் சார். செஞ்சிரும். ஜெய் சார். செஞ்சிரும். குடியா உட்டினா உனக்கு நாளைக்கு கை கால் இழுத்துக்கும். பயப்பறியா குமார்? கை உதறான். என் கை கால்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. எங்களுக்கு காலையில ஒரு 12 மணினா கை கால்லாம் இழுத்துடு சாமி. போட்டிருல்லாத நீங்க வாய முடியுமா? நான் 20 கிலோமீட்டர் அவர் பண்ணிருக்காரு. எடுத்த உடனே அவர் ஒயின் ஷாப்ல கை டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமா, ஒரு அளவு ஆமா செத்துருவானால. ஆனா செத்தே விடுவா. செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாசாக்கி எங்க தாலியெல்லாம் அறுக்கிற? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நல்ல விஷயமா அதே சொல்லுங்க. நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. நீ ஒண்ணும் சொல்ல போ. நான் 20 கிலோமீட்டர் அவர் பண்ணிருக்காரு. எடுத்த உடனே அவர் ஒயின் ஷாப்ல கை வைக்கிறாரு. அதை பண்ண முடியுமா? நல்ல விஷயமா அதே. இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. ஒயின் ஷாப் இருக்கலாம், ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கூடாது. அவர் சொன்னார், அருவிக்கு சொல்லியிருக்காரு ஸ்கூல் பக்கம். இப்ப நாங்க எங்க போறது? இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள. காலு 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 பயம் வருதா? நாயகனா பயம். யாரது? Who is the black? யாரது? என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டு வந்தேன். இந்த அளவுக்கு மெஜாரிட்டியில் ஜெயிச்சது எந்த கட்சியுமே இல்ல. கண்டிப்பா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. கட்சி ஆரம்பிச்சு 3 கட்சி மாறி ஒயின் ஷாப் கூடாது. ஆனா உன்னால முந்தா பாண்டிச்சேரி மாதிரி கொண்டு வா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இல்லையா? ஒயின் ஷாப் மூடாத. ஆனா சரக்கு விலையை குறைக்க முடிஞ்சா சரக்கு விலையை குறை. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்காக குடிக்கிறவங்களையும் இலக்காரமா பேசக்கூடாது. குடிக்காரங்கிற பட்டத்தையும் கொடுக்க. ஏன்னா அங்கெல்லாம் இந்திய குடிமானுங்க. இடியட்ஸ். இவங்க எல்லாமே அறவர நாயிங்க. நாயிங்க 21 வயசுல இருக்கிறவங்க கொடுக்கூடாது. நல்லா சொன்னது உண்மைதான். ஆனா அது வயசுல பெரிய மனுஷன் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? ஆனா நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆட்சியில் அரசியல் இல்லை. ஆனா ஒயின் ஷாப் மட்டும் மூடாத. ஏன்னா அது இதாலதான் நிறைய பேர் வாழ்றாங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்தேன். திடீர்னு நீங்க ஒயின் ஷாப் மூட்டனா சில பேர் கைகால் இழுத்துக்கும். ஏன்னா ஆள்கால் ஊறி போன உடம்புல ஏகப்பட்ட உடம்பு இருக்குது. டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்தவங்கடா நாங்க. 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்து தான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? 490 சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா எதுங்க? நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்கிக்கங்க. 40 ரூபா எது கொடுக்கணும்? இது 10 ரூபா பாட்டில் காசு 20 ரூபா சொன்னா வேற என்ன 40 ரூபா சொன்னாங்க உங்ககிட்ட. இப்ப இது யாரு எவ்வளவு சொன்னீங்க? இத 480 ரூபா சரக்கு 10 ரூபா ஸ்டிக்கர். நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இத எவ்வளவு சொல்றீங்க? 510 ரூபா சொன்னா எவ்வளவு? 510 ரூபா எது கொடுக்கணும்? நான் வேற என்ன கொடுப்பாங்க? வேற என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? சொல்ல வேற என்ன கொடுப்பாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சிஎம் ஆகிடுங்கன்னு சொன்னா பயவுள்ளிங்க நிஜமாவே சிஎம் ஆகிட்டானுங்க. பேசாம படத்தை நடிச்சுட்டு வெளியே சுத்திட்டு ஜாலியா இருந்துருக்கலாம். இங்க வந்து உக்காந்துட்டு ஒன்னும் பண்ண முடியல. தெரியாதனமா என்ன பிடிச்சி இங்க உட்கார வச்சுட்டானுங்க. என்ன நடக்குது, இவங்க என்ன பேசுறாங்க ஒரு இளவும் புரியல. இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க எப்போ பேசி எப்போ நான் போடுறது? இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே நண்பா.
மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொன்னீங்க சாரு. இப்போ உங்களை வந்துட்டு அரசியல் பிரிவு சிறப்பு ஆலோசகரான ஒரு பதவி கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பதவி கொடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதை ரத்தும் செஞ்சுட்டாங்க. அது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தாங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. இது அதில்ல. ஃபிளாஷ்பேக். அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி, அசத்தலான புலி, அசாத்திய புலி, அசர புலி, அசரா புலி. நாங்க தான் மினிஸ்டர். மினிஸ்டர்னா நீங்க தான் தமிழ்நாட்டை ஆள போறீங்களா? பின்ன ஜெயிச்சவன் தான் ஆளுவான், தோத்தவனா ஆளுவான். பழைய திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சு உங்களுக்கு செய்ய போறேன். உனக்கு என்ன குறை? வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, உரிமை தொகை 2500, பஸ்ல குந்திக்கின்னு ஜம்முன்னு ஃப்ரீயா போலாம். ஓகே சார், ஓகே சார். என் பிரச்சனையை நீ நோண்டாத, உன் பிரச்சனையை நான் நோண்ட மாட்டேன். பீஸ்ட் படம் நல்லா இருந்துச்சா? சூப்பர் படம் சார். கையா கூட நீ தான் தற்குறே. இங்க எவனோ ஐஐடில படிச்சேன்னு சொன்னானே அவன் சார் நான் தான் சார். ஒரிஜினல் தானே? இல்ல சார், இர்லாண்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார். ஐயோ, கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். சாப்பிடுறா. இது நம்மள பார்த்து பயந்துட்டாங்களாம். என்னோட பயந்துட்டான். இது நம்மள பார்த்து பயந்துட்டாங்களாம். நம்மள பார்த்து பயந்துட்டாங்களாம். 1000 பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. நான் என்ன சொல்றேன், உண்மையை பேசி தொலைங்களேன்றேன். எனக்கு 10 வீடு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பிடிங்க போறீங்க? கணக்காட்ட போறது அரசாங்கத்துக்கு. நான் அவ்வளவுதான். வரி கட்டணம் முடிஞ்சு போச்சு. வரி கட்டணம் என்ன யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. எனக்கு எவ்வளவு சொத்து இருந்தா யாரும் என்ன கேட்க போறேன்? இதுல இன்னும் எனக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த மாசம் நான் வாடகை கூட கட்ட முடியாது. ஆனா தளபதி என்னை கூப்பிட்டு என்னை இப்ப அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்றதுனால இப்ப அடுத்து நீங்க எது சொன்னாலும் அதை யாரும் நிச்சயமா நம்ப போறது கிடையாது. எனக்கு வீடு இருக்குதுதான், ஆனா எங்க அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்படியே தான் சொன்னா கூட ஏதாவது நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த மாதம் வாடகை நான் எப்படி தரப்போகிறேன் தெரியாத நிலையிலே என்னை மந்திரியாக அழைத்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றதுன்னா, நீ கேட்காம உனக்கு மந்திரி சபை கொடுத்துட்டாங்களா? கேட்காம கொடுப்பாங்களா? உன்னை மந்திரி ஆக்கிறவங்க எத்தனை பேரை காலை நேரம் பிடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். மாட்டிக்கிட்ட பங்கு. முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு தோல்வி, அடுத்ததாக திமுகவுடைய தோல்வி, இது ரெண்டுமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போகின்ற வரை, மகளிர் கட்டணமில்லாத பேருந்து இருக்கின்ற வரை, நான் முதல்வன் திட்டம் இருக்கின்ற வரை, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கின்ற வரை, இங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற திட்டம் இருக்கின்ற வரை, இங்கே யார் ஆட்சி செய்தாலும் ஸ்டாலின் தான் ஆள்கிறார் தமிழ்நாட்டை என்பதுதான் பொருள். இந்திரா காந்தியையே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு புக்கிங்